சீரியஸ்லி ஒரு அன்பிரடிக்டபிள் ஒரு தரமான மூமெண்ட் தான். எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்குன்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. தளபதி இல்ல, சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக போறாரு. சீரியஸ்லி நேத்து எலெக்ஷன் ரிசல்ட், அதுக்கு நாள் வரைக்கும் எல்லாருமே இவர் 10 சீட்டு தான் வாங்குவாரு, 20 சீட்டு தான் வாங்குவாரு, இல்ல 20% கிட்ட தான் வரும், ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எல்லாத்துக்குமே மூஞ்சிலே ஒரு அடி கொடுத்த மாதிரி நேத்து அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்குங்க. எங்க நினைச்சு பாருங்க, எக்ஸ் சீஃப் மினிஸ்டர், அதாவது இது நாள் வரைக்கும் போன எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் சீஃப் மினிஸ்டராக இருந்த ஒரு ஆள் தன்னோட கொளத்தூர் தொகுதியில் சொந்தமான உள்ள ஒரு ஊரில் சொந்த தொகுதியிலேயே தோத்துட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். அதுவும் டிவிக்கே முன்னாடி தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ கோடிக்கணக்கான குடும்பங்கள் இருக்குங்க. அதில் ஒரு ஓட்டு இல்லை, ஒரு குடும்பத்துக்கு மினிமம் ஒரு 2-3 ஓட்டுனாச்சும் விழுந்திருக்கு. எங்க சீரியஸ்லி நானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உண்மையை சொல்கிறேன், நானே டிவிக்கே ஆட்சிக்கு வரும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே எனக்கு இல்லை. ஏன்னா இவ்வளோ பண்ணுறாங்க, சரி ஃபஸ்ட் டைம்னால வாய்ப்பு இருக்கான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் டைமே தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவோட முதல் வரலாற்றுலேயே ஃபஸ்ட் டைமாக 2 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, அந்த ஒரு கட்சி இன்னைக்கு ஒரு சீட்டை பிடிச்சிருச்சுன்னா அப்ப நினைச்சு பார்த்துக்கோங்க, 3 டிஜிட் நம்பர்ல சீட்டு பிடிச்சிருக்குங்க. Thalapathy Vijay is the new super king of Tamil Nadu. இட் இஸ் ஒன் ஆஃப் தி மிராக்கிள்ங்க. ஏன்னா சீரியஸாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சதே இல்லை. ஏன்னா கட்சி ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 வருஷத்தில் ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சதே சரித்திரமே இல்லை. ஸோ இந்த இடத்துல விஜய் ஆட்சியை பிடிச்சிருக்காருன்னா அப்போ அவருக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நினச்சி பாருங்க. தமிழ்நாடுல உள்ள பார்ட்டிஸ் மட்டும் இல்லாமல் இந்தியாவோட மொத்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே உண்மையிலே அதிர்ந்து போயிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக எல்லா நேஷ்னல் நியூஸ் சேனல்ஸ்லையுமே விஜயை பற்றி தான் ஓடிக்கிட்டே இருக்கு நியூஸில். சாரி சிஎம் விஜய் சாரை பற்றி தான் நியூஸில் ஓடிக்கிட்டே இருக்கு. ரியலி தி விஜய் அண்ணா இஸ் கிரேட். அவர் சொன்ன மாதிரி எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றினார்னா உண்மையிலே சூப்பராகவே இருக்கும். அடுத்தாச்சும் இவர் தான் பிடிப்பாரு கன்ஃபார்மா. அவர் சொன்னதை ஃபுல்லாக பண்ணாலுமே அவர் சொன்னதை ஃபுல்லாக பண்ணுவாருன்னு நம்புவோம், கண்டிப்பாக பண்ணுவார். இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன டவுட் இருக்கும், என்ன ப்ரோ நிறையா நியூஸ் சேனல்ஸில் நிறையா யூடியூபர்ஸ் நிறையா சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் ஆட்சி பிடிக்க மாட்டாருன்னு. அப்படியா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஆட்சி அமைப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி இருந்தாலுமே அவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு. ஒரு கட்சி கூட்டணியிலிருந்து சப்போர்ட் பண்ண முடியுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த கட்சிக்கு வேணால் எப்போ வேணாலுமே சப்போர்ட் பண்ணலாம். அவங்களுக்கு அலையன்ஸ் கொடுக்கலாம், சீட்டு கொடுக்கலாம். இப்போ விஜய் அண்ணா மட்டும்தான் 3 டிஜிட்டில் இருக்காரு. அதாவது எத்தனை தொகுதியில் ஜெயிச்சிருக்காருன்னா ஒரு 107 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க டிவிக்கு. பரவாயில்ல ப்ரோ, டிவிக்கு 107 இடத்த பிடிச்சிட்டாங்களே, உண்மையிலே சூப்பர் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது சூப்பர் தான். ஏன்னா முறையாக தனிச்சு நின்று ஒரு கட்சி இவ்வளோ சீட்ஸை பிடிச்சிருக்கிறது பெரிய விஷயம் தான். ஏன்னா திமுக அதிமுக கூட்டணி வச்சே 57 60 இந்த மாதிரி சீட்ஸ் தான் பிடிச்சிருக்காங்க. ஸோ டிவிக்கு இதில் உண்மையிலேயே ஒரு பெரிய ஸ்டாண்டிங் தான் சொல்லணும். ஆனாலும் விஜய் அவர்கள் 118 சீட்ஸை பிடிக்கணும், அப்போ தான் அவர் ஆட்சி அமைக்க முடியுமே. 117 சீட்ஸை பிடிச்சிருவாளா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க, சாரி 117 இல்லை 118 சீட்ஸை பிடிக்கணும். 118 சீட்ஸை பிடிச்சிருவாளா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க. ஏன்னா காங்கிரஸ் மாதிரி நிறையா கூட்டணி கட்சிகள் திமுகலேருந்து பிரிஞ்சு டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இப்போ கூட. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற சமயத்துக்குள்ளே எப்படியும் கூட்டணி அமைஞ்சிரும். கண்டிப்பாக அதை நெக்ஸ்ட் வீடியோ இன்னைக்கு சாயங்காலம் இல்லை நாளைக்கு காலையில் கூட நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக கூட்டணி அமைஞ்சிரும். கூட்டணி அமைஞ்சது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 3-4 நாளில் சிஎம் விஜய் அவர்கள் தன்னுடைய பதவியை ஏற்றிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நேற்று இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரான திரு நரேந்திர சிங் மோடி அவர்கள் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் இதை நான் என்னன்னு படிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிராட்டிடியூட் தி ஓட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு who supported the NDA in தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ஸ். அதாவது தமிழக சட்டமன்ற தொகுதியில் வாக்களித்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள்னு கூறியிருக்காரு. எதுக்காண்டினா ஏடிஎம்க்கு கூட அலைன்ஸ் கம்பைன் பண்ணி, அதாவது கூட்டணி வச்சு
ஜெயிச்சிருக்காங்க, பரவாயில்லப்பா சில தொகுதியில் ஜெயிச்சோம், அதுக்காண்டி ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன்ல பார்த்தா we will always remain at the forefront in the addressing people's issues and improving their lives. அதாவது இந்த லைன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க எப்பவுமே மக்கள் பிரச்சனைக்காண்டி முன்னாடி வந்து நிற்போம். அதாவது தமிழக மக்களுக்கு பிரச்சனைக்காண்டி எந்த உதவினாலும் பண்ணுவோம், என்ன பிரச்சனைக்கானாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம தமிழக வெற்றி கழகமான தலைவர் விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டிவிகே ஆன் தி இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ். உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த வெற்றியை நீங்க அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம தி சென்டர் வில் லீவ் ஆன் ஸ்டோன் unturned in furthering the progress of Tamil Nadu and the well-being of their people. இந்த இடத்துல வந்து ஒரு மறைமுகமா ஒரு விஷயத்த சொல்றாரு. எப்பா எனக்கும் உனக்கும் 1000 இருக்கும், நிறைய விஷயம் பிரச்சனை நடந்திருக்கு, ஜனநாயகம் படுத்தினா சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு ப்ராப்ளம் இருக்கு, அது ஓகே, அதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும். ஆனால் தமிழக மக்களும் எங்கள் மக்கள் தான், இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எங்கள் மக்கள் தான், அவங்களுக்கு நாங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், தமிழக மக்களுக்கு எந்த உதவினாலும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு கீழே குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பண்ணால் நல்லா தான் இருக்கும். சீரியஸ்லி ஐ லாட்ஸ் ஆஃப் கிரேட் தான் சொல்வேன். ஓகே கைஸ், இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம டாபிக்குள்ளே வருவோம். நம்ம எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரோட பதவியை வந்து இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன கொண்டாடுங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெயிட் என்ன கதைனா, இப்போ வந்து விஜய் வந்து இன்னும் சீஃப் மினிஸ்டர் ஆகலை. ஸோ அவர் வந்து சீட் வந்து ஹையாக தான் வச்சுருக்காரு. ஸோ அதில் வந்து ஒரு ப்ராப்ளமுமே இல்லை, ஏன்னா 107 சீட்ஸ் வச்சுருக்காரு ஹோல்டிங்கில். இப்போ அதுக்கப்புறம் வந்து அவரோட கூட்டணிக்கு வந்து இன்னும் நிறைய கட்சி வந்து சேர்றாங்க. ஓகே, இப்போ வந்து 118 அப்படிங்கிற ஒரு சீட்டை தொட்டுருவாரு. அப்புறம் என்ன ப்ரோ, அதான் தளபதி வந்து சிஎம் ஆயிட்டார்ல, சிஎம் ஆக போறாருல, அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா 99.99% தான் வந்து ஒரு சான்ஸ் இருக்கு. அப்போ அந்த 0.01% என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அரசியலில் வந்து எப்போ வேணா எது வேணா மாறலாங்க. இப்போ ரூமர்ஸ் கூட கிளம்பிக்கிட்டு இருக்கு, திமுகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணி வைக்க போறாங்கன்னு. அப்படியே வச்சாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து சிஎம் ஆக முடியாது, ஏன்னா அவர் வந்து ஒரு மினிஸ்டர் போஸ்டிங்லேயே தோத்துட்டாரு, அதாவது கொளத்தூர் தொகுதியிலே தோத்துட்டாரு. ஸோ அவர் ரீஎலெக்ஷன் வச்சு அதில் ஜெயிச்சாதான் அவர் வந்து சிஎம் ஆக முடியும். ஸோ இப்போ வந்து ஸ்டாலின் சிஎம் ஆயிடுவாரான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, சுத்தமாக வாய்ப்பு இல்லை. அப்போ ஏன் ப்ரோ அந்த 0.01% அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், அந்த 0.01% மட்டும் ஓரமாக வச்சுருப்போம். ஏன்னா திடீர் திருப்பங்கள் நிறையா வரலாம், அதிமுக திமுக அலையன்ஸ் கோர்த்துக்கலாம். ஸோ அதை பற்றி இப்போதைக்கு பேச வேணாம், அப்படி ஒன்று நடக்கவே போகிறதில்ல. ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்து 2 பேருக்குமே போட்டியே இருக்கும். இப்போ அது நடந்துருச்சுன்னா சீன் ஆயிரு போயிடும், யாருமே சப்போர்ட் பண்ணவும் மாட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ஈவினிங்குள்ளே தளபதி எப்படியும் ஒரு ஸ்பீச் கொடுத்துருவாரு. அதை கேட்டுட்டு என்ன ஆக போகுது, நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்பு, யார் அலையன்ஸ் வைக்க போகிறா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், யாரும் கவலைப்படாதீங்க, தளபதி தான் நெக்ஸ்ட்டு சிஎம். அதாவது 2026 2030 வரைக்கும் தளபதி மட்டும்தான் சிஎம், இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆளில் போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க, உடனுக்குடன் ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் தளபதி அப்டேட் பற்றி. ஸோ இப்போ நீங்களாம் நினைக்கலாம், அப்போ என்ன ப்ரோ தளபதி 70 வந்து வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வாய்ப்பு இல்லை, ஏன்னா தளபதி சிஎம் ஆயிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே எந்த ஒரு சான்ஸுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். தளபதி 70க்கு அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. அதை பற்றி அந்த டாப்பிக்கை பற்றி பேச வேணாம். நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு அப்டேட் கிடைச்சிச்சுன்னா, கிடைக்க வாய்ப்பு இல்லை, கிடைச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக போடுறேன். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணியிருக்கோங்க. உங்களோட தாட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்தால் அதுக்கு உடனுக்குடன் ரிப்ளை பண்ணிடுவோம், இல்லை நெக்ஸ்ட் வீடியோ கூட போட்டு ரிப்ளை பண்ணிடுவோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க, அப்போ தான் என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம், அது வரைக்கும் பாய். வந்திருக்கிற இடம் சூப்பர், பட்டைய கலப்பலாம். நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது தான் முக்கியம். அடி தர்ற வழியை விட பயம் தர்ற வழி.